இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா லீக்கோடோட 1791 சம்ம பற்றி தான். ஃபைண்ட் த சென்டர் ஆஃப் த ஸ்டார்ட் கிராஃப். முதல்ல ஸ்டார்ட் கிராஃப்னா என்னென்னா, அந்த கிராஃப் வந்து அன்டைரக்டடாக இருக்கும், அதுக்கு ஒரே ஒரு சென்டர் நோடு தான் இருக்கும். அதை தான் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். இப்போ நம்ம கொஸ்டினை ரீட் பண்ணலாம். தேர் இஸ் undirected star graph consisting of n nodes. n நம்பர் ஆஃப் நோட்ஸ் இருக்கும், labeled from 1 to n, where there is only one center node exactly n-1 edges. n-1 எட்ஜஸ் இருக்கும். இதில் நம்ம கண்டிஷன்லேயே கொடுத்துட்டாங்க, இது வந்து ஒரு 2D அரே தான் இருக்கும்னு. அந்த அரே எப்படி இருக்குன்னா, எட்ஜஸ் வந்து ஐயாக இருக்கும், உள்ளே இருக்க ரெண்டு வெர்டிசஸும் வந்து u1 v1 இருக்கும், ரெண்டு பேராக இருக்கும். இண்டிகேட்ஸ் தேர் இஸ் அன் ஏஜ் பிட்வீன் u1 அண்ட் v1. u1 v1க்கு ஒரு எட்ஜ் இருக்கும். இப்போ நான் 4ம் 2க்கும் இந்த நடுவில் ஒரு எட்ஜ் இருக்குது, அதுதான் சொல்கிறாங்க. இப்போ இதில் ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க, அந்த ஹிண்டை பார்த்தாலே நம்மளுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். எனி டூ எட்ஜஸ் மஸ்ட் ஹாவ் ஏ காமன் நோட் பிட் விச் இஸ் த சென்டர். ஏதாவது ரெண்டு எஜ்ஜுக்கு நடுவில் ஏதாவது காமனாக இருக்கும். இப்போது இந்த ரெண்டு எஜ்ஜுக்கு நடுவில் காமனாக இருக்க 2. இப்போ இதை நம்ம டயக்ராமை பார்க்கலாம். பார்த்துச்சுன்னா நம்மளுக்கு ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்கும் எப்படி இதை சால்வ் பண்ணலான்னு. இந்த டயக்ராத்தில் நம்ம பார்த்தோம்னா இது 4 இருக்குது, 1 இருக்குது, 3 இருக்குது. எல்லாத்துக்குமே காமனாக இருக்குது வந்து 2. இதில் நம்ம இந்த கொஸ்டினில் கொடுத்தபடி இதில் ஒரு பேர் ஆஃப் எட்ஜஸ் இருக்கும். பேர்னா ஒரு ரெண்டு எலிமெண்ட்ஸ் வந்து அரேயில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இந்த கொஸ்டினில் கொடுத்தபடிக்கு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, ஒரு எட்ஜஸ் அரே இருக்குது. அந்த அரேயில் ஒவ்வொரு பேருக்கும் நிறைய பேர்ஸ் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இருக்குது. இந்த எலிமெண்ட்டில் ஏதாவது ஒரு எலிமெண்ட் வந்து எல்லா அரேலும் ரிப்பீட்டடாக இருக்கும். அதை நம்ம கண்டுபிடிக்கணும். இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஃபஸ்ட்டு இந்த எலிமெண்ட் எடுத்துப்போம். இந்த எலிமெண்ட் எடுத்துகிட்டு இன்னொரு அரேயில் இருக்குது, இன்னொரு அரேயை வச்சு நம்ம கம்பேர் பண்ணி பார்ப்போம். இந்த எலிமெண்ட் 1 வந்து இந்த அரேயில் இருக்கா இல்லையா. இப்போ இந்த 1 இந்த அரேயில் இல்லைன்னா நம்மளுக்கு கன்ஃபார்ம் தெரியும் அந்த 2 தான் இந்த அரேயில் இருக்கும். அப்போ அதை ரிட்டர்ன் பண்ணணும். இந்த எக்ஸாம்பிள் எப்படின்னா, 1 ஃபஸ்ட்டு எடுப்போம், எடுத்து இந்த ஒரே ஒரு அரேயில் வச்சு செக் பண்ணால் போதும். அதனால் இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி ரொம்ப குறைவாக இருக்கும். இந்த 1 செக் பண்ணி பார்க்கணும், எல்லாம் இந்த அரேயில் இருக்கா. 1 இருக்குது, அப்போ இதுதான் அதோட மிடில், இதுதான் அதோட சென்டர்ட் எலிமெண்ட். அதை நம்ம ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிடலாம். இதை இப்போ நம்ம கோடில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதை நம்ம ஒரு லைன்லேயே இந்த கோடை எழுதி ஈஸியாக சால்வ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ரிட்டர்ன் எழுதிடுங்க. எழுதிக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, இதில் இருக்க ஃபஸ்ட் எலிமெண்ட்டை ஃபஸ்ட்டு எடுக்கணும். எப்போ எடுக்கணும்னா அதுக்கு ஒரு கண்டிஷன் செக் பண்ணணும். எட்ஜஸ் ஆஃப் 0 of 0. 0 of 0னா இந்த 1 நம்ம எலிமெண்ட் எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு அதை கம்பேர் பண்ணி பார்க்குறோம். இஃப் எட்ஜஸ் ஆஃப் 0 of 0, இந்த ஃபஸ்ட் எலிமெண்ட் எடுத்து கம்பேர் பண்ணணும். அப்படி இருந்துச்சுன்னா இந்த எட்ஜஸ் ஆஃப் 0 ரிட்டர்ன் ஆகும். எப்படி நம்ம கம்பேர் பண்ணணும்? அடுத்த எலிமெண்ட் எடுக்கணும். இந்த அடுத்த அரே எடுத்துகிட்டு அந்த அரேயில் அந்த எலிமெண்ட் இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கணும். இந்த 1 வந்து நெக்ஸ்ட் இதில் இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கணும். அதனால் எட்ஜஸ் ஆஃப் 1. ஏன் 1 கொடுத்துருக்கோம்னா அடுத்த சப்பரேயோட இண்டெக்ஸ் வந்து 1, அதனால் நம்ம 1 கொடுத்துருக்கோம். செக் பண்ணி பார்க்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அந்த 1 வந்து ரிட்டர்ன் ஆகும். இல்லைனா அது வந்து அடுத்து அப்படின்னா நம்ம கன்ஃபார்மாக டெஃபினட்டாக தெரிஞ்சிடும் இந்த 2 தான் வந்து சென்டர் எலிமெண்ட். அப்படின்னா நம்ம எட்ஜஸ் ஆஃப் 0 of 1 ரிட்டர்ன் பண்ணிடணும். இதுதான் பைத்தான் கோடோட இம்ப்ளிமெண்டேஷன். இவ்வளோ சிம்பிளாக இருக்குது. இந்த லாஜிக்கை வந்து நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடணும். அதுலேயே ஹிண்ட்ஸ் எல்லாமே குழு கொடுத்துருப்பான். இதில் 2 அரே நம்மளுக்கு கொடுத்துருக்கோம், நம்மளுக்கு டெஃபினட்டாக தெரியும். அடுத்த அறையில் அந்த எலிமெண்ட் இருந்துச்சுனாலே அந்த எலிமெண்ட் தான் இந்த சென்டர் எலிமெண்ட். காமனாக இந்த எலிமெண்ட் வந்து எல்லா அரேலையுமே இருக்கும். அப்படியே நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ நம்ம இந்த ப்ராப்ளத்தோட ஜாவா இம்ப்ளிமெண்டேஷனை பார்க்கலாம். ஃபஸ்ட் ரிட்டர்ன் போட்டுடுங்க. ரிட்டர்ன் போட்டுட்டு நம்ம எட்ஜஸில் உள்ள ஃபஸ்ட்டு இண்டெக்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். 0 of 0 அப்படின்னா இந்த கேஸில் நம்மளுக்கு வந்து 1 ஃபஸ்ட் எடுத்துப்போம். 1 எடுத்துகிட்டு நம்ம கம்பேர் பண்ணி பார்ப்போம். ஈக்குவல் டு எட்ஜஸ் ஆஃப் 1 of 0ன்னு கம்பேர் பண்ணி பார்ப்போம். அப்படின்னா என்னென்னா எட்ஜஸ் ஆஃப் 1னா 2, இந்த ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கான்னு கம்பேர் பண்ணுவோம். இந்த ஒன்றுமே ஒரே மாதிரி இருக்கா இல்லைனா அடுத்த கண்டிஷன் இல்லைனா எட்ஜஸ் ஆஃப் 0 of 0 equal to edges of 1 of 1ன்னு கம்பேர் பண்ணி பார்ப்போம். அப்படின்னா என்னென்னா இந்த 1 வந்து அடுத்த சப்பரேயில் இந்த 3ல் இருக்கான்னு கம்பேர் பண்ணி பார்ப்போம். அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து எட்ஜஸ் ஆஃப் 0 of 0 ரிட்டர்ன் பண்ணோம். 0 of ரிட்டர்ன் பண்ணோம். அப்படி இல்லைனா அது வந்து எட்ஜஸ் ஆஃப் 0 of 1 ரிட்டர்ன் பண்ணோம். இதுதான் ஜாவாவோட இம்ப்ளிமெண்டேஷன். கோடு வந்து ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் லாஜிக் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாலே நீங்கள் ஈஸியாக இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம்.